சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள உள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நடராஜர் கோவிலில் கனக சபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவார்கள், என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்யும்படி பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த வழக்குகள் இன்றைக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணை வந்தன. அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கால பூஜைகளுக்கு இடையில் கனக சபையில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரிசனத்துக்கு ஏதுவாக சாய்வுதள பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு ஆட்சேபம் தெரிவித்த இந்து சமய அறநிலைத்துறை தரப்பு வழக்கறிஞர், பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும், அதை விடுத்து ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்வது வகையில இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆட்சேபம் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கோவில் திறந்திருக்கக்கூடிய 11 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள், வால் நைவேத்தியம் உள்ளிட்ட பிற பூஜைகள் என 8 மணி நேரம் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மீதமுள்ள 3 மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை கனக சபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் வழிகளை ஏற்படுத்துவது குறித்து கட்டிடக்கலை வல்லுநர்களுடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையானது மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் இதே விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையும் தனது கருத்துக்களை மனுவாக தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.